சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் மே மாதம் 1ஆம் தேதி. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 20வது வசனம். எஸ்தர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் எஸ்தரின் முதல் பெயர் அடாஷா என்று நாம் பார்க்கின்றோம். அடாஷா என்ற பெயருக்கு ஒரு சாதாரண மிருது செடி என்று பொருள்படும். எஸ்தர் என்றால் பிரகாசமான ஒளிரும் நட்சத்திரம் என்று அர்த்தம். அவள் பாபிலோனுக்கு வந்தபோது ஆரம்பத்தில் யாரும் அவளை அறிந்திருக்கவில்லை. அவளுக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லாமல் ஒரு அனாதை பெண்ணாக சிறைபிடிக்கப்பட்ட அல்லது அடிமை பெண்ணாக வந்தாள். ஆனால் அவளுடைய நற்பண்புகளின் காரணமாக அவள் ஒரு பிரகாசமான ஒளிரும் நட்சத்திரமாக மாறினாள். மேலும் அவளுடைய பெயர் அடாஷாவிலிருந்து எஸ்தர் என்று மாற்றப்பட்டது. புதிய வாழ்க்கையை பெற்றாள். மகிழ்ச்சியான இல்லத்தின் தெய்வீக ரகசியம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐக்கியத்தோடு இருக்கிறவர்களின் இருதயங்களில் தேவனுடைய ஒளி பிரகாசிக்க வேண்டும். பலர் முகங்களால் ஆளப்படுகின்றனர். வெளிப்புற தோற்றம் உள்ளான அழகுக்கு ஆதாரமில்லை. உள்ளுக்குள் பிரகாசிக்கும் தேவனுடைய வெளிச்சம் உண்மையான அழகை தரும். எனவேதான் கூடுமானவரை ஐக்கியத்தோடு இருக்க நாம் பழக வேண்டும். அப்பொழுது தேவனுடைய வெளிச்சம் தங்களுக்குள் பிரகாசிக்கிறதை நாம் உறுதி செய்யலாம். அவர்கள் தேவ தயவை, தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும். அன்புள்ள ஜீவனுள்ள தேவன் நம்மோடு இருப்பதில் நமக்கு என்ன ஒரு பெருமை! தேவ பிரசன்னத்தின் ரகசியத்தை அறியாமல் நாம் எவ்வளவாக இழந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, சங்கீதத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 11வது வசனத்தில், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. தேவ பிரசனத்தில் மட்டுமே ஒருவர் முழுமையான மற்றும் உண்மையான மகிழ்ச்சியை பெற முடியும். தேவ பிரசனத்தை பற்றிய இந்த உணர்வில்லாமல் நீங்கள் உண்மையான மகிழ்ச்சியை பெற முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் பிறந்தவர்களின் இருதயத்தில் வாசம் செய்ய இந்த உலகத்திற்கு வந்தார். அதனால்தான் அவர் மறுபடியும் உயிர்த்தெழுந்தார். அவர் மரித்து மீண்டுமாக உயிர்த்தெழுவார் என்று தீர்க்க தரிசனம் முன்னமாகவே சொல்லப்பட்டது. ஜீவனுள்ள தேவன், பரிசுத்தமான தேவன், அன்புள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன் நம்மிலும் நம்மிடையேயும் வாசம் செய்ய வருகிறார். இந்த அனுபவம் ஒவ்வொரு சோதனையிலும் நமக்கு வெற்றியை தரும். தேவனோடு வாழ விரும்புவோர் தங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தங்களுடைய இருதயங்களை சுத்திகரிக்க வேண்டும். இதற்காக தான் கர்த்தர் அவருடைய இரத்தத்தை சிந்தி மரித்தார். ஜீவனுள்ள பரிசுத்தமான தேவன் நம்மில் வாசம் செய்ய சித்தமாயிருக்கிறார். தேவ பிரசன்னத்தை நாம் எப்பொழுதும் உணர வேண்டும். வியாதி அல்லது ஆரோக்கியம், வறுமை அல்லது செழிப்பு, எதிரிகள் அல்லது நண்பர்கள் மத்தியில், வீட்டை விட்டு வெகு தொலைவில் அல்லது வீட்டிற்குள்ளே, இளம் வயதிலோ அல்லது முதுமையிலோ, போரிலோ, பஞ்சத்திலோ, பூகம்பத்திலோ, பற்றாக்குறையிலோ நீங்கள் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கலாம். இப்படிப்பட்ட அனுபவம் தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியை தரும். மகத்துவமான தேவன், வல்லமுள்ள தேவன் நம்மில் ஜீவிக்க வருகிறார். மகிழ்ச்சியான இல்லம் அமைய திருப்தியாக இருங்கள். புகார்களை முணுமுணுக்காதீர்கள். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவனை நீங்கள் நிரூபிக்கலாம். எல்லா நேரங்களிலும் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கலாம். நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது.